திமுக நிர்வாகியின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் நகர செயலாளர், திமுக மாநகர விவசாய அணி அமைப்பாளரான பூஞ்சோலை சீனிவாசனின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், எதன் அடிப்படையில் தற்போது திமுக நிர்வாகியின் வீட்டில் சோதனை நடந்து வருது? முதற்கட்ட விவரங்களை சொல்லுங்க. பிரியதர்ஷினி காட்பாடி அடுத்த வள்ளிமலை பகுதியை சேர்ந்தவர் பூஞ்சோலை சீனிவாசன். இவர் திமுக பிரமுகராக இருக்கிறார். இந்நிலையில அமலாக்கத்துறையினர் இன்று காலை 8 மணி முதல் இவருடைய வீட்டில் வந்து சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்காக 6 வாகனங்களில் சுமார் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வருகை சேர்ந்திருக்கிறார்கள். முதல் கட்டமாக சைபர் கிரைம் தொடர்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கான முறைகேடு நடந்திருப்பதாக ஏற்கனவே கொல்கத்தாவில் 3 இடங்களில் சோதனை நடைபெற்றது. அந்த சோதனை அடிப்படையில் தான் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாகவும் அது தொடர்பான அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக முதல் கட்ட தகவல் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்போது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பத்தில் உள்ள பூஞ்சோலை சீனிவாசன் அவருடைய வீட்டில் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் இந்த பூஞ்சோலை சீனிவாசன் யார் என்று பார்த்தால் ஏற்கனவே கூறியது போல இவர் ஒரு திமுக பிரமுகர். இவருடைய மனைவி மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்நிலையில் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் துரைமுருகனின் மகன் திரு கதிர் ஆனந்த் அவர்களுக்கு வந்து போட்டியிடும் போது அவருக்கு தொடர்புடைய இடங்களில் இருந்து அப்போதைய அமலாக்கத்துறை அதிகாரிகள் 11 கோடி ரூபாய், அதாவது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய இருப்பதாக கூறி 11 கோடி ரூபாயை வந்து பறிமுதல் செய்தார்கள். அது தொடர்பான வழக்கும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான வழக்கில் வந்து தொடர்ச்சியாக பூஞ்சோலை சீனிவாசனிடம் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து விசாரணையும் அவ்வப்போது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழலில் தான் இன்றைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் வந்து சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல கடந்த மாதம் வந்து காட்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடாக நிலம் பதிவு செய்தது தொடர்பான வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சார் பதிவாளர் சிவகுமார் என்பவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதிலும் இவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அடிப்படையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை குறித்த முதற்கட்ட விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரவேல்.